Hey guys, welcome back to our channel. எங்கே ட்ராவல் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் ஒரு சூப்பரான பஸ் ட்ராவல் வாக்கான தான் இது உங்களுக்கு வரப்போகுது. எங்கேருந்து கேட்குறீங்களா? சென்னை கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கோயம்புத்தூரில் இருக்கக்கூட காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பஸ் ட்ராவல் வாக்கான வரப்போகுது. எந்த வண்டி கேட்குறீங்களா? அங்கே தெரியுதுங்களா? எஸ். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்ஆர்எல் டிராவல்ஸ் வந்து சீட்ரு கம் ஸ்லீப்பர் பஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பஸ்ஸை ப்ளாக் எடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் வந்திருக்க இடம் சென்னை கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுங்க. இது வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இந்த பூந்தமல்லி ஹைவே ரோட்டில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னை மெட்ரோக்கு எதிரிலே பார்த்தீங்கன்னா வண்டி உங்களுக்கு நிப்பாட்டி வச்சிருப்பாங்க. நீங்கள் அழகாக இங்கே வந்து போட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அழகாக கோயம்புத்தூர் நோக்கி போக ஆரம்பிக்கலாம். இவங்க சீட்ரு கம் ஸ்லீப்பர் பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க மிச்சம் எல்லாமே பார்த்தீங்கன்னா வண்டி போக உங்களுக்கு எல்லாம் பேச ஆரம்பிக்கிறேன். இன்டீரியர் ஷாட் எக்ஸ்டீரியர் ஷாட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நல்ல சூப்பரான ஒரு பஸ்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நிப்பாட்டட்டும். அங்கே எடுத்தால் பார்த்தீங்கன்னா இன்னும் எக்ஸ்டீரியர்ஸ் கவர் பண்ணும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இன்டீரியர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நைட் டைம் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். வேணா நான் ரெண்டுத்தையும் போடுறேன், டேயும் போடுறேன் நைட்டும் போடுறேன். எப்படி இருக்குன்றது பார்த்துட்டு டிஃப்ரென்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் போட்டு போயிடுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு ஃபுல் வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிருங்க. சரி வாங்க சென்னை கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அப்படியே இந்த பஸ் ட்ராவல் ஆனதை ஸ்டார்ட் பண்ணலாம். ஹே கைஸ், செம்ம பிரைட்டாக இருக்குல்ல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்ஆர்எல் பஸ்ஸோட இன்டீரியர்ஸ்குள்ளே தாங்க இருக்கும். சீட்ரு கம் ஸ்லீப்பர் பஸ்ஸில் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லீப்பர் இருக்கும், இந்த சைடும் உங்களுக்கு ஸ்லீப்பர் இருக்கும், இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட்டர் கொடுத்துருப்பாங்க. பயங்கரமான குஷனாக இருக்குது எல்லாமே. நான் உட்காந்து உங்களுக்கு என்னென்ன இருக்குன்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஸ்லீப்பர் கோச் வண்டியில், அதுவும் ஏசி வண்டியில் பார்த்தீங்கன்னா சீட்டிங்கில் எனக்கு தெரிஞ்சு கம்பளி யாரும் கொடுத்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் போன வண்டியில் இது வரைக்கும் கம்பளி கொடுத்ததில்லை. இதில் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவங்க பிராண்டிங் போட்டிருக்காங்க எஸ்ஆர்எல் சொல்லிட்டு. சரி ஓகே, அதை அப்படியே ஓரமாக அப்படியே வச்சுட்டு நம்மளுக்கு ரிக்ளைன் பொசிஷன் அதுக்கப்புறம் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படியே பார்ப்போமா. இந்த சைடு வந்தால் ஒரு கிரிப்பன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோட் ஹூக் இருக்குது, வாட்டர் பாட்டில் பவுச் கொடுத்துருக்காங்க, மேகசின் பவுச் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிளாக உங்களுக்கு ஃபுட் ரெஸ்ட் இருக்கும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் முக்கியமானதை சொல்லணுன்னு இருந்தேன். இந்த சைடு ஓப்பன் சி டைப்லையும் போட்டுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி டைப்பும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் போர்ட் இருக்கும். அப்படி இதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு மொபைல் ஹோல்டரு, ஹேண்ட் ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒன்று இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு இந்த சைடு ஒன்று கொடுத்துருக்காங்க, பக்காவாக கைக்கு இருக்கும். அப்புறம் உங்களுக்கு லிவர் பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருக்குங்க. ரிக்ளைன் பொசிஷன் எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்ப்போமா. எஸ், இதை மேலே தூக்கிட்டு ஓகே பார்த்தீங்கன்னா ஹெட்டு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். டோ பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே உங்களுக்கு கரெக்ட் எனக்கு என் ஹைட்டுக்கு கரெக்டாக இருக்குங்க. எந்த ஒரு பிரச்சனை இல்லை. 5'6" தான், 5'6", 5'7" நான் எனக்கு பக்காவாக இருக்குது. இது அப்படியே மேலே தூக்கிட்டு சொன்ன மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி வெண்ட்டு கொடுத்துருக்காங்க. தலைக்கு மேலே ஒரு வெண்ட் இருக்குது. காற்று பார்த்தீங்கன்னா நல்லா பலமாகவே இருக்குது. ரீடிங் லைட்டும் பக்காவாக இருக்குது. பேக் குஷன் பார்த்தீங்கன்னா நல்லாவே கொடுத்துருக்காங்க. சோஃபா டைப்பில் தான் இருக்குது. நல்லா பிரமாதமாக இருக்குங்க. எந்த ஒரு குறையுமே பார்த்தீங்கன்னா சீட் இருக்கு இல்லை. அப்படியே ஸ்லீப்பரில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடுவோமா. நம்ம டபுள்லே பார்ப்போங்க. இந்த சைடு வந்தோன்னா இது வந்து இங்கே எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் அதே மாதிரி சார்ஜிங் போர்ட் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பிலே இருக்குது. அதே மாதிரி சி டைப்லேயே கொடுத்துருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் ஹோல்டர் இருக்கும். பேக் ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா கவர் கூட பிரிக்கலாம். சொல்ல புது வண்டி அப்படியே இருக்குது. எலிவேட்டட் பில்லோலாம் கிடையாது. அதுக்கு பதிலாக செப்பரேட்டாக எஸ்ஆர்எல் ட்ராவல்ஸோட பிராண்டிங் போட்டிருக்க ஒரு பில்லோ கொடுத்துட்றாங்க. அப்படியே இந்த சைடு திருப்பினோன்னா பிராண்டிங் போட்டிருக்க ஒரு கம்பளி. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ஷீட்டில் பார்த்தீங்கன்னா அங்கே கூட உங்களுக்கு எஸ்ஆர்எல்ன்ற பேர் வந்து எங்கேயுமே அந்த பிராண்டிங் விட்டு கொடுக்காம எல்லா சைடு போட்டிருக்காங்க. அப்படியே இந்த சைடு வந்தோம்னா ஒரு வாட்டர் பாட்டில் பவுச் ஹோல்டர் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக இல்லாமல் சேர்ந்தாப்புல ஒரு மொபைல் லக்கேஜ் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க.
அட்ஜஸ்டபிள்லாம் இல்லை, நார்மலாக இருக்கும்ல, அதுக்கேற்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஏசி வெண்ட்டு. சென்டருக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டர் மீடியன் எதுவுமே கொடுக்காம உங்களுக்கு இது கொடுத்துட்டாங்க. சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட் ஸ்க்ரீன் கொடுத்துருப்பாங்க, இந்த சைடு ஒன்று, இந்த சைடு நீங்கள் லிவர் மாதிரி இழுத்துக்கிட்டு படுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இருக்கையிலே ஏசி ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவலுக்கு வந்து ஜாஸ்தியாகவே கொடுத்துருக்காங்க. பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ரீடிங் லேம்ப் பார்த்தீங்கன்னா பக்கா கண்டிஷனில் இருக்குது. எல்லா சைடும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு குறையுமே இல்லாமல் எஸ்ஆர்எல் ட்ராவல்ஸ் அதில் வந்து பக்காவாக கொடுத்துருக்காங்க. மிச்சம் எல்லா ஷார்ட்ஸும் பார்த்தீங்கன்னா நான் நைட் எடுத்துக்கிறேன், மார்னிங் எடுத்துருந்தா இந்த அளவு உங்களுக்கு பிரைட்னஸ் தெரிஞ்சிருக்காது, எதுவுமே தெரிஞ்சிருக்காது மார்னிங் டைமில். அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைட் டைமில் பார்த்தீங்கன்னா இது எடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த ஷார்ட்ஸ் எல்லாமே. சரி, ஓகே, இன்டீரியர்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸ்டீரியர் ஷார்ட்ஸ் எல்லாமே மார்னிங் ஷார்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. எல்லாம் இது வரைக்கும் பக்காவாக இருக்குது. சரியாக பார்த்தீங்கன்னா 8:30 மணிக்கு நம்ம கரெக்டாக கோயம்பேடு ஆம்னி பஸ் ஸ்டாண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஹைவேலேருந்து வண்டி எடுத்தாச்சு. கரெக்டாக ஆன் டைம் 8:30 தான் டைமிங் வண்டி. கரெக்டாக 8:30 எல்லாமே அதை அனுப்பிச்சாச்சு. அப்படியே போக ஆரம்பிக்கலாம். போட சரியாக 13 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா வானகரம் டோல்கேட் வந்தாச்சுங்க. இது வந்து போரூர் டோல்கேட்னு சொல்லுவாங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சைடு போர்டிங் வந்து கோயம்பேடுலேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா கோயம்பேடு, அப்புறம் வந்து மதுரை வயல் நிற்பாங்க, மதுரை வயல் பைபாஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வானகரம் டோல்கேட்ன்ற போரூர் டோல்கேட் பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக இங்கே ஏற்றிப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாப் ரனோட பெருங்குளத்தூர், அப்புறம் பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் தான். இந்த லைனில் உங்களுக்கு டைவர்ட் ஆகிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே தாம்பரம் போய் ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். தாம்பரம் போட பார்த்தீங்கன்னா இறக்கம் வருது, பைபாஸ் சைடு இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா இப்படி நேராக போயிட்டு ரைட் கட் பண்ணி மறுபடியும் நேராக போனால் பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம் பேருந்தில் போய் ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். வண்டி பார்த்தீங்கன்னா கரெக்டாக கிளாம்பாக்கம்லேருந்து எடுக்க ஆரம்பிச்சாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே போயிட்டு நம்ம அந்த எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே போக வேண்டியதான். பஸ் ஸ்டாண்ட்
சரியாக 9:53 ஆகுது. நம்ம கரெக்டாக பார்த்தீங்கன்னா பர்னோ டோல்கேட் கிராஸ் பண்ணிவிட்டு அப்படியே போக ஆரம்பிச்சிச்சு. அடுத்தடுத்த போர்டிங் பாயிண்ட்ஸ் பார்க்க ஆரம்பிக்கலாம். அப்படியே போகலாம். டைம் பார்த்தீங்கன்னா சரியாக 12 மணிக்கு நம்மளுக்கு ரெஸ்ட் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ரெஸ்ட் ஸ்டாப் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஹோட்டல் அன்னபூர்ணான்ற ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிப்பாட்டி வச்சுருக்காங்க. சரியாக 12 o'clock டைம் பார்த்தீங்கன்னா மணி இப்போ 12:24 ஆகுது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதோட ஷார்ட் பார்த்தீங்கன்னா 12 o'clock. இப்போ வந்து ஒரு 20-25 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிரேக் கொடுத்துருக்காங்க. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நான் ஸ்டாப் ரன்னோட பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ஃபுல்லாக ஃப்ரெண்ட்லேயே தான் உட்காந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம உளுந்தூர்பேட்டில் ரைட் எடுப்போம்ல கோயம்புத்தூர் டைவர்ஷன் போகிறதுக்கு, அங்கே டச் பண்ணிவிட்டு முடிஞ்சால் நான் நடுவில் கள்ளக்குறிச்சியாக இருக்கட்டும் அப்புறம் ஆத்தூராக இருக்கட்டும் அதெல்லாம் முடிஞ்சாலும் ட்ரை பண்ணுறேன் எடுக்கிறதுக்கு. அப்படிலாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போய் நான் எல்லா ஷார்ட்ஸ் காட்ட ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கி நம்ம புக் பண்ணியிருக்கிற இது பார்த்திங்கன்னா U13 தான் நான் புக் பண்ணியிருக்கேன். ஒரு சைடில் இருக்கிற அப்பரில் இருக்கக்கூடிய பார்த்திங்கன்னா செகண்டு விண்டோ சைடு தான் பார்த்திங்கன்னா புக் பண்ணியிருக்கோம் டிக்கெட்டு. பார்ப்போம் இங்கேருந்து எத்தனை மணிக்கு எடுக்கிறாங்க என்ன ஏதுன்றலாம் பார்த்துட்டு அப்படியே இங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஹால்ட் நடுவில் கொடுக்குறாங்களா சங்ககிரி பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் முன்னாடி ஒரு டோல் பிளாஸாவோ இல்லை அங்கே ஒரு டீ பிரேக் மாதிரி நிப்பாட்டுறாங்க போல. ஏன்னா 5.5 மணி நேரம் ஃபுல் ஸ்ட்ரெச் போக முடியாதான். இப்போ தான் ஒரு வாட்டி கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டேன். பார்ப்போம் இங்கே எத்தனை மணிக்கு எடுக்கிறாங்க. டிரைவரெல்லாம் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றால் தான் ஃபுல் ஸ்ட்ரெச் ஓட்ட போகிறாராம். போகலாம் எத்தனை மணிக்கு இங்கே எடுக்கிறாங்க. டைம் பார்த்தீங்கன்னா சரியாக 12:32 ஆகுது. ஆரன் கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஆனால் வண்டி எடுக்க மாட்றாங்க.
கிளம்பியாச்சுங்க. இந்த டைமிங் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:32ன்றதுக்கு நம்ம பேசியிருப்பேன். அடுத்த ஷாட் பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி எடுத்தாச்சு. அப்படியே இங்கேருந்து போக ஆரம்பிக்கலாம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா உளுந்தூர்பேட்டையிலேருந்து நம்ம கரெக்டாக ரைட் எடுத்தாச்சுங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆத்தூர் சேலம் ரூட்டை பிடிச்சி நம்ம கோயம்புத்தூர் போகிற மாதிரி தான் இருக்கும். இதுக்கப்புறம் போய் நல்லா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மிச்ச விட எல்லாமே போக போக அப்படி பார்க்க ஆரம்பிப்போம். பார்த்தீங்கன்னா 2:55 ஆகுது. நம்ம பார்த்தீங்கன்னா சேலம்குள்ள தாங்க என்ட்ரி ஆயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா டீபோர்டிங் எல்லாம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சு. டீபோர்டிங் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலத்துலேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா போர்டிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. சேலமில் ஏறி நீங்கள் கோயம்புத்தூர் கூட இறங்கலாம். சீட்டு ஸ்லிப்பர் உங்களுக்கு அவைலபிளாகவே இருக்கும். ஏதாவது இன்கேஸ் பார்த்தீங்கன்னா யாராவது சேலமில் இறங்கினாங்கன்னா அந்த சீட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவைலபிள் ஆகும் கோயம்புத்தூர் வரைக்கும். அது நீங்கள் பெருந்துறை இந்த மாதிரி பைபாஸ் லைனில் எங்கே வேணாலும் இறங்கிக்கலாம். அவனாசி பைபாஸ் ஆட்டோ கோயம்புத்தூர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஸ்டெச் வந்து நீங்கள் இங்கேருந்து கூட நீங்கள் ட்ராவல் பண்ணி போகலாம் கோயம்புத்தூர் வரைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம இந்த பைபாஸ் எங்கிட்டே இருக்கும். அப்படியே நம்ம பார்த்தீங்கன்னா அப்படியே போக வேண்டியதான் கோயம்புத்தூர் நோக்கி. ரெஸ்ட் ரூம் மேன் பார்த்தீங்கன்னா அப்புறம் டீ பிரேக்காக டிப்பாட்டி வச்சுருந்தாங்க. 3:30 மணிக்கு வந்தாங்க. மணி பார்த்தீங்கன்னா 3:45 ஆச்சு. எடுக்கிற டைம் வந்தாச்சு. நான் பார்த்தீங்கன்னா ஒரு டீ ஒன்று குடிச்சிட்டேன். டீ ரொம்ப நாளாக கழிச்சு இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு டீ குடிச்சிருக்கேன். அப்புறம் ஒரு பட்டர் பிஸ்கெட் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ கிளம்ப ஆரம்பிச்சாச்சு.
அடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ சங்ககிரி கிட்ட தான் இருந்திருக்கோம். இப்போ அப்படியே நம்ம கிராஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஈரோடு பைபாஸ் பவானி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அவனாசி பைபாஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருமத்தாம்பட்டி போய் நம்ம கரெக்டாக கோயம்புத்தூர் ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். போகலாங்க, டைம் ஆகிட்டே இருக்குது. அப்படியே இங்கேருந்து போக போனால் பார்த்தீங்கன்னா இடம் வேறு லெவலில் இருக்குது. மலைகளுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா சூப்பராக கட்டி வச்சுருக்காங்க. எங்களுக்கு ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா நல்லா ஓரளவு நீட்டாகவே இருக்குது. ஹோட்டல் கௌரி சங்கர். சொன்ன மாதிரி அடிக்கிறது பவானி பைபாஸ். அவினாஷ் வாங்க. நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா சரி ஒரு 5 மணின்ற டைமிங்கில் கரெக்டாக நம்ம பார்த்தீங்கன்னா அவனாசி பைபாஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே கிராஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம கோயம்புத்தூர் நோக்கி பார்த்தீங்கன்னா பயணிக்க ஆரம்பிக்கலாங்க. அவ்வளோதான், ஃபைனல் டெஸ்டினேஷன் நோக்கி பார்த்தீங்கன்னா போய்டும் நினைக்கிறேன் ஓரளவு டைமிங்குள்ளே பார்ப்போம். ஏன்னா கோயம்புத்தூர் டிராஃபிக் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் உள்ளே போவோம். அப்படியே போவோம். கார் ரிப்பேர் செஞ்சா இல்லை கார் வண்டி இருக்கும் ஓரமாக போகிறது. இந்த ஒரு டோல் எப்பவுமே ரேட் அதிகம். லாஸ்ட் டோலா 700 ரூபாய்க்கு பண்ண 2 மணி நேரம் வேஸ்ட் ஆகிட்டு. கோயம்புத்தூர் பைபாஸ். மணி பார்த்தீங்கன்னா சரியா 5:53 ஆகுது. கோயம்புத்தூரில் என்ட்ரி ஆகும்போது சரியான டிராஃபிக். 5:20 5:10 கிட்ட உள்ளே வந்தோம். பட் ஆனால் டிராஃபிக்கில் மாட்டிட்டு பயங்கரமாக மாட்டிக்கிச்சு. எப்படி தான் போவோம்னு தெரியல. போகிறது டைம் ஆயிரும்னு நினைக்கிறேன். போகலாம் வந்துட்டாராம். Mama's rosemary shampoo.
ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் இறக்கி விட்டாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 6:20 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 45 நிமிஷம் டிலேவோட நம்ம கோயம்புத்தூர் வந்து காந்திபுரம் வந்து இறக்கி விட்டுருக்காங்க. இப்போ நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு கோயம்புத்தூர் வடக்குன்னு சொல்கிற ரயில்வே ஸ்டேஷனு. அங்கே தான் பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்கிங்க்கு நிப்பாட்டிருக்காங்க. நான் வந்து இங்கே தான் வந்து உங்களுக்கு அவுட்டரை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா சரியாக உங்களுக்கு 6:40 ஆகுது. அங்கேருந்து இவ்வளோ தூரம் வரதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15-20 நிமிஷம் ஆயிருக்கு. செம்ம டிராஃபிக் கோயம்புத்தூருக்குள்ளே. சில சொல்லணும் என்னென்னு கேட்டிங்கன்னா, டிக்கெட் ஃபேர் உங்களுக்கு நான் சொல்லியிருக்க மாட்டேன். கரெக்டாக நம்ம சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் வரதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட்டில் 950 ருபீஸ் வரும். அதே மாதிரி சிங்கிள் பர்த் எடுத்திங்கன்னா 1350. டபுள் பர்த்தில் நம்ம இன்றைக்கி போடனால 1250 ரூபா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்றைக்கி டிக்கெட் ஃபேர் வந்திருக்கு. ஜேர்னி வைஸ் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி உங்களுக்கு வாட்டர் பாட்டில் கொடுத்துருவாங்க. வண்டியை பற்றி சொல்லலாம் எந்த ஒரு குறையுமே இல்லைங்க. ஸ்டார்டிங்கில் எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கடைசியாக அந்த கருமத்தாம்பட்டியிலேருந்து நம்ம நீலாம்பூர்லேருந்து கரெக்டாக நம்ம காந்திபுரம் வரதுக்குள்ளே செம்ம டிராஃபிக்கு. அதனால பார்த்தீங்கன்னா சொன்ன டைமோட கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த குறையும் இல்லை. நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஜம்முன்னு வந்து நம்ம கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய காந்திபுரம் பஸ்ஸில் வந்து எல்லோரும் இறக்கி விட்டு நம்ம பார்த்திங்கன்னா ஆம்னி பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்கியாச்சு. மிச்சப்படி ஏதாவது சொல்லணுமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு இந்த ஜேர்னி பார்த்திங்கன்னா பக்காவாக அமைஞ்சுது. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிச்சுன்னா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக அலர்ட் பண்ணிகிட்டே இருக்கும். அடுத்த ஒரு சூப்பராக ஒரு பஸ்ஸாக ட்ரெயின் ட்ராவல் உங்களுக்கு சந்திக்கிறேன்.